கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தம், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிப்பேன் என்று சொல்லி ஏசாயா 40:29 நாம் வாசிக்கிறோம். முதல் நாள் எலியா சோர்ந்து போன போது தேவன் அவருடைய சத்தத்தை அவனுக்கு துணிக்க செய்து அவன் சோர்வை பெரிய ஒரு ஊழியம் செய்யத்தக்கதாக மாற்றினார், ஒரு பெருக செய்தார். நேற்று தினத்திலே சீமோன் பேதுரு சோர்ந்து போயிருக்கும் போது ஆழமான ஒரு கிரியை அவன் பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் சோர்ந்து போகிற வேளையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மிடத்துல விரும்புகிற ஒரு காரியம், நாம் தேவனை துதிக்க வேண்டும். இதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5:18-19 வாசிக்கும் போது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது, ஆவியை அவித்து போடாதீர்கள். சோர்வு வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அதிகமாய் தேவனை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் ஒரு புது பலனை நமக்கு தருவார். பலன் மாத்திரமல்ல, சத்துவம் இல்லாத நமக்கு ஒரு சத்துவத்தை தருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:25-38 வரை வாசிப்பீர்களானால், அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல், சீலா ஊழியம் செய்யும் போது அவர்கள் நல்ல கிரியைகள் தான் செய்தார்கள், நல்ல ஒரு ஊழியத்தை செய்தார்கள், ஒரு பிசாசை விரட்டினார்கள். அப்பொழுது அவர்களை கொண்டு போய் இந்த சாம்ராஜ்யம் சிறையிலே வைத்தார்கள். சாதாரணமா வைத்தார்களா? நல்லா அடித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர்களை ஒரு தொழு மரத்திலே கட்டி விட்டார்கள். பவுலும் சீலாவும் அந்த இடத்துல சோர்ந்து போகவில்லை, மாறாக அந்த எவ்வளவு சோர்வு இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு நல்ல கிரியை செய்தோம், ஆனால் இன்றைக்கு நம்மளை இப்படி அடித்து தொழு மரத்தில் இப்படி கட்டி வைத்திருக்கிறார்களே என்று சொல்லி நிச்சயமாக சோர்வு இருந்திருக்கதான் செய்யும். ஆனால் அந்த சோர்வின் மத்தியிலே அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் துதிக்க 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 அஸ்திபாரங்கள் அசைய ஆரம்பித்தது, கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைசாலை கதவுகள் திறக்கப்பட்டது. பவுலும் சீலாவும் வெளியே கடந்து வந்தார்கள். சிறைசாலைக்காரன் பார்க்கிறான், ஐயோ இவர்கள் காணவில்லை என்று சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள விரும்பி அவன் ஒரு கத்தி எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள, கொன்று போட தன்னை நியமித்த போது பவுல் சீலா வந்து சொல்லுகிறார்கள், உன்னை நீ மாய்த்து கொள்ளாதே, ஏதோ நாங்கள் இங்க இருக்கிறோம் என்று சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் ரட்சிக்கத்தக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நீ கர்த்தராகிய இயேசு விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போது, அன்றைக்கு இரவு the same night அந்த சிறைசாலைக்காரன் ரட்சிக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பமே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ராபோஜன பந்தி கொடுக்கப்பட்டது, வீட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. காயப்படுத்தினவன் காயங்களை ஆற்றும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அடுத்த நாள் காலையிலே அவர்களை வெளியே செல்லும்படி ரோம சேவகர்கள் சொல்லும் போது பவுல் சீலா சொன்னார்கள், எங்களை எப்படி பப்ளிக்ல அடித்தீர்களோ அப்படியே வெளியே கொண்டு போய் விடுங்கள், எல்லாரும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை காண வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அந்த சோர்வின் நேரத்திலும் அவர்கள் தேவனை துதித்தது நிமித்தம் அவர்களுக்கு மட்டும் ஒரு விடுதலை அல்ல, அந்த சிறைசாலைக்காரன் குடும்பத்திற்கே ஒரு விடுதலை உண்டது, ஒரு பலன் வந்தது. ஒரு சத்துவம் இல்லாதவருடைய வாழ்க்கையில ஒரு சத்துவம் காணப்பட்டது. அது என்ன சத்துவம்? ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட ஊழியத்திலே சம்பவிக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதே, உன் குடும்ப காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதே, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கிற கிரியைகளை பார்த்து சோர்ந்து போகாதே. மாறாக அந்த வேளையிலே துதி ஆராதனையை அதிகப்படுத்துங்கள். துதிக்க 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 தேவ பலன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். உங்களுக்கு மட்டும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போகத்தக்கதாக கர்த்தர் ஒரு பெரிய கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். அது உன் கணவனா இருக்கலாம், உன் பிள்ளைகளா இருக்கலாம், உன் பெற்றோர்களா இருக்கலாம், உன் கூட பிறந்தவர்களா இருக்கலாம், உன்னுடைய டியர் ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு மாற்றம் உண்டாகும். சோர்ந்து போகும்போது நீ உனக்கு பலன் கிடைக்க வேண்டுமானால் பவுல் சீலாவை போல் நீங்கள் துதியுங்கள், கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார். பழைய ஏற்பாட்டிலே கூட யோசுவா 6:1-12 வரை வாசிக்கும் போது, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும்போது யோர்தானை கடந்து விட்டார். எரிகோவை கடந்து கானானுக்குள் போக வேண்டும் என்று சொல்லும் போது யோசுவா 6:1 பார்க்கவும், the door was tightly shut,
அந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தது. தடைகளை பார்த்து கொண்டிருந்தான். தேவ தூதன் அவனுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தரிசனமாகி, யோசுவாவே, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொல்லி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை பார்க்காதே, தடைகளை நீக்கி போடுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சேனாதிபதியாகிய என்னை நோக்கி பார், அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து சோர்ந்து போகாதே என்று சொல்லி அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த எரிகோவை 6 நாள் ஒரு முறை சுற்றி வா, 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து நீ ஆண்டவரை துதிக்கும் போது எக்காலத்தை எடுத்து 7வது நாள் 7 முறை அர்ப்பணிக்கும் போது இந்த அலகம் இடிந்து விழும் என்று சொல்லி, யோசுவாவின் இம்ப்ரெசிவ் ஒபீடியன்ஸ் 6 நாள் ஒரு முறை சுற்றி 7வது நாள் 7 முறை சுற்றி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த காலத்தை எடுத்து ஆர்ப்பரிக்கிற வேளையிலே ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். என்ன சத்தம் வந்திருக்கும்? லேலுயா என்ற சத்தம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை அசைத்தது. தேவன் தன் கரத்தை எரிகோவுக்கு நேராய் நீட்டினார். எரிகோ தரைமட்டமாய் கீழே விழுந்தது. அதில் உட்பிரவேசித்து அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க பிரயத்தனம் பண்ணினார்கள். எனக்கு அருமையானவர்களை, இந்த காலை வேளையில கூட தடைகளை பார்க்காதே, அடைக்கப்பட்ட வாசல்களை பார்த்து சோர்ந்து போகாதே. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை தெரியுமா? 7 நாள் நீ ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆண்டவருடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு. 1000 ஸ்தோத்திர பலிகளை ஏறிடு. ஆண்டவரை 1 மணி நேரம் ஸ்தோத்திர மணி ஆராதி. 7 நாட்கள் நீ செய்து பார். உனக்கு முன்பா இருக்கிற வாசல்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். தடைகள் உடைக்கப்படும். கர்த்தருடைய கிரியைகள் வெளியிறக்கமாகும். உனக்கு மாத்திரமல்ல, உன்னை சூழ இருக்கிற ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். இந்த காலை வேளையிலும் நீ சோர்ந்து போகிற வேளையிலே துதி ஆராதனை அதிகமாக்கட்டும். அந்த சூழ்நிலையை பார்க்காதே. அந்த சூழ்நிலையில ஆத்திரம்தான் வரும், மனக்கலேசம்தான் வரும். ஆனால் அந்த சூழ்நிலையிலே தடைகளை பார்க்காதே. தடைகளை நீக்கி போடுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவரை உயர்த்து. அந்த அடைக்கப்பட்ட வாசலை பார்க்காதே, அதை திறக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவரை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே கூட தாவே, சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த கால வேளையை சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, சோர்ந்து போகிற வேளையிலே நாங்கள் துதி சத்தத்தை ஏறெடுக்கும் போது, இன்னும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது, இன்னும் துதி பலிகளை உயர்த்தும் போது ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே அப்பா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு பவுல் சீலா சோர்ந்து போன நேரத்திலே ஆண்டவரே, உம்மை துதித்த மாத்திரத்திலே அப்பா ஆண்டவரே, அவர்கள் கட்டுகள் மாத்திரம் கட்டவிழ்க்கப்படவில்லை, சிறைசாலைக்காரனுடைய கட்டும் அவிழ்க்கப்பட்டு குடும்பமே கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக என் தேவன் அனுக்கிரகம் செய்தீரே அப்பா. ஆண்டவரை, யோசுவா தடைகளை பார்த்து கொண்டிருந்த போது, அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தாவே, துதி என்ற ஆலோசனை கொடுத்தீர். துதித்த மாத்திரத்திலே அலங்கம் இடிந்து விழுந்தது அப்பா. அவர்கள் கர்த்தாவே அடைய வேண்டிய தேசத்திலே அடையும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே. இந்த கால வேளையிலே கூட கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ராஜா, துதி ஆராதனை அதிகரிக்க 7 நாட்கள் ஆலயத்திலே வந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. Have a blessed day. Amen.